மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு குரு வந்து 2வது ஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து 3வது இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு செல்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லுவாங்க 3வது இடம். ஸோ வந்து அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுடைய சகோதர சகோதரியால் இவங்களுக்கும் உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல முயற்சிகளை வந்து எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஏன்னா 3வது இடம் என்பது முயற்சி குண்டான ஒரு ஸ்தானம் அல்லவா, அந்த மாதிரியான விஷயங்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான காலகட்டமாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு ஆபரணங்கள் சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக வளையல் மோதிரங்கள் இந்த கை சம்மந்தப்பட்ட ஆபரணங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி கம்மல் காதணிக்கெல்லாம் கோல்டில் வாங்கணுன்ற ஒரு எண்ணங்களும் அதிகரிக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. ஸோ இது மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் எங்கேருந்து எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மிதுன ராசியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பார்க்குறாரு. மேஷ ராசிக்கு தனுசு ராசி எந்த இடம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். ஸோ பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பல விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். மேஷ ராசிக்கு அதே மாதிரி திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு துணை கிடைக்கும். ஏன்னா அவருடைய 5ஆம் பார்வையாக அதாவது களத்திர ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நிச்சயமாக திருமண யோகமும் அவர்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள்.